ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்தன்டிக் சவுத். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்பெஷல் தயிர் சாதம் பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அரிசியை 3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் போல் ஊற வச்சு தண்ணி சுத்தமாக வடிச்சிட்டு ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிக்கலாம். இப்போ அரிசி நம்ம எந்த கப்பில் மெஷர் பண்ணமோ அதே கப்பில் 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். தயிர் சாதத்துக்கு அரிசி நல்லா குழைய வேகணுங்கிறதுக்காக நான் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்திருக்கேன். ரைஸ் நல்லா வெந்திருந்தால் தான் நம்ம மசிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தண்ணி சேர்த்திட்டு குக்கரை மூடிட்டு ஒரு 5 விசில் குக் பண்ணிக்கலாம். குக்கருக்குள்ளே இருக்க அரிசி தண்ணி எல்லாமே நல்லா பாயில் ஆகி இந்த மாதிரி ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வெயிட் போட்டுக்கலாம். 5 விசில் குக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும்போதே ரைஸை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம மசிக்கிறோமோ அந்தளவுக்கு கர்ட் ரைஸ் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா மசிச்சுட்டு ரைஸ் கட்டியாகாமல் இருக்கிறதுக்காக உடனடியாக 1 கப் அளவுக்கு பால் சேர்த்திடலாம். பால் சேர்த்திட்டு ரைஸை மசிக்கும் போது ஓரத்தில் எல்லாமே ஒட்டியிருந்துருக்கும். அந்த கார்னர்ஸில் இருக்க ரைஸ் எல்லாம் எடுத்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஆறுற வரைக்கும் விட்டுறலாம். சூடாக தயிர் சேர்த்தக்கூடாது. ரைஸ் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த டைமில் 2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கலாம். இது 1/2 லிட்டர் வருது. நல்லா கொலன்னு இருக்கிறதுக்காக 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். தயிரும் தண்ணியும் நல்லா ரைஸோட மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் கலந்து விட்டுட்டு இந்த டிஷ்க்கு தேவையான 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்துக்கலாம். கடைசியாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்திக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இது சேர்த்தும் போது தயிர் சாதத்துக்கு இன்னுமே கலர் கொஞ்சம் ஒயிட்டாக கொடுக்கும். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திட்டு ஹீட் ஆனதும் ஒரு 8 முந்திரியை உடச்சி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்திட்டு லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச திராட்சை எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு எண்ணெய் இல்லாமல் வெறும் முந்திரி திராட்சையை மட்டும் அப்படியே தயிர் சாதத்தில் சேர்த்திட்டு அந்த எண்ணெய் கூடயே இன்னும் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு நான் ஒரு 2 பச்சை மிளகாவை நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்தது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின கருவேப்பிலை சேர்த்து 1 நிமிஷம் போல் வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின மல்லி இலை சேர்த்து இன்னும் 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை அப்படியே தயிர் சாதத்தில் கொட்டிடலாம். இப்போ 1/2 கப் அளவுக்கு மாதுளம்பழம் சேர்த்து எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் சாதம் பார்க்குறக்கே ரொம்ப க்ரீமியாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரைஸ் ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் பால் ஊற்றி கலந்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஸ்பெஷல் தயிர் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.